வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொடக்க நாளிலிருந்து கேட்கப்படும் முக்கிய கோரிக்கையே மாநில அந்தஸ்துதான் என்றும் அதனை கேட்டு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-2026 ஆண்டுக்கான நீட் அல்லாத கால்நடை மருத்துவம், பொறியியல், நர்சிங், கலை, அறிவியல், வேளாண், சட்டம் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுகளின் சேர்க்கைக்கு சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் இன்று பிற்பகல் 3 மணி முதல் வரும் 31ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான தகவல் சிற்றேடு வெளியிடும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஆண்டுதோறும் நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது என்றும், அதேபோல் 2025-2026 ஆண்டுக்கான நீட் அல்லாத அனைத்து படிப்புகளுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்றும், விண்ணப்பங்களை இன்று 3 மணி முதல் மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரியில் அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துகின்ற அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது என்றும், இதுவரை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருகின்றோம். இப்போது அறிவித்த திட்டங்கள் விரைவில் செயல்படுத்துவோம். ரேஷன் கடைகளில் இலவச அரிசி கொடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் கோதுமை கொடுக்கப்படும். புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மரியாதை நிமித்தமாக தன்னை சந்தித்தார் என்று கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, அவரிடம் மத்திய அரசு தேவையான நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றும் நிர்வாகம் தொடர்பாகவும் பேசியதாகவும் குறிப்பிட்டார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையே மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான். அதற்காக எப்போதும் வலியுறுத்துவோம் என்று கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, இப்போதும் வலியுறுத்தி வருகின்றோம் என்றார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொடக்க நாளில் இருந்து கேட்கப்படும் முக்கிய கோரிக்கை மாநில அந்தஸ்துதான். அதனை மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் கூட அனைத்து கட்சிகளும் புதுச்சேரி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியதை பார்த்திருப்போம் என்றார். அப்போது புதுச்சேரி மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் இருப்பதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என்றார். தொடர்ந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதா என்ற கேள்விக்கு, எதுவுமே கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையே, அதே நம்பிக்கையில்தான் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று கூறினார். மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் பாஜக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சியினர் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு, மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு மத்திய அரசை தங்களுடைய அரசு நிச்சயமாக வலியுறுத்தும் என முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்தார். தொழில் முறை கல்விக்காக விண்ணப்பங்கள் சென்டாக்கில் வரவேற்கப்படுகின்றன. அதுக்கான அறிவிப்பு தான். கலை, அறிவியல், வணிகவியல் மற்றும் நுண்கலை படிப்பு இதெல்லாம் அதில் அடங்கும். அதை நீட் தேர்வு அல்லாத எல்லா படிப்புகளுக்கான ஒரு வெளியிட்டிருக்கோம். இந்த விண்ணப்பங்கள் வந்து அந்த விண்ணப்பங்கள் வந்து 12/5/2025 இன்று 3 மணி முதல் இந்த மாதம் இறுதி 31/5/2025 வரை பதிவு செய்யலாம். இந்த விண்ணப்பிக்கலாம். மொத்த இடங்கள் வந்து ஏறக்குறைய சுமார் 10,577 இடம் இருக்குல்ல நமக்கு. அந்த இடங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஆர்ட்ஸ் வந்து 4,320, பிடெக்கு 3,279, பயோ 1,360, இப்போ ஃபார்மா அதாவது மருத்துவ தொழில் சார்ந்தது 189, டிப்ளமா வந்து 483, டிப்ளமா நர்சிங் கோர்ஸ் வந்து 130, அக்ரியில் வந்து 324, வெக்கேஷன் கோர்ஸ் வந்து 70, ஃபுட் சம்பந்தமானது உணவு சம்பந்தமான தொழில் படிப்புக்கு 30, லா 192, மொத்தம் 10,577 இடங்கள் நீட் தேர்வு இல்லாத இடங்கள் நம்முடைய புதுச்சேரியில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் சென்டாகமாக வரவேற்கப்படுகிறது. சார், SC/ST மாணவர்களுக்கு நம்ம கல்வி கடனை ஏற்ற போல மீனவர்களுக்கு சொல்லியிருக்கோம். அது இந்த நடப்பாண்டு முதல்ல இது இப்போ சொல்லிக்கிறது விண்ணப்பம் நல்லா வரவேற்க முடியாது. அது திட்டங்கள் அறிவித்தது வந்து எப்போ செயல்படுத்த முடியுமோ அப்போ செயல்படுத்தணும். வந்துகிட்டே இருக்கும்.
நாங்கள் அறிவித்த திட்டத்தை இந்த அரசானது அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்துகின்ற ஒரு அரசு தான் இந்த அரசு, புதுச்சேரியிலேயே நமக்கு என்டிஏ அரசு. அதனால் இதுவரைக்கும் ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டே வருகிறோம். இப்போ அறிவித்ததை வந்து விரைவில் செயல்படுத்தணும். கோதுமை சொல்லியிருந்தீங்க சார், அது இன்னும் கொடுக்கல. சக்கரை ஏற்கனவே வந்து 20 கிலோ சக்கரை அரிசிக்கு சொல்லியிருந்தோம், இப்போ கோதுமை 2 கிலோ கொடுக்குறோம். அரிசி கொடுத்துட்டாங்க, கோதுமை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு வரும், விரைவிலே கொடுப்போம் கோதுமை சேர்த்து. ஏற்கனவே அரிசி தேதியிலேருந்து அதற்கான பணம் கொடுக்கப்படுமா இல்லை சேர்த்து கொடுக்கப்படுமா எப்படிங்க சார்? ஏன்னா நான் தரசாரில் அறிவிச்சு கோதுமை வந்த ஒன்று கொடுப்போம். சார் 2 தினங்களுக்கு முன் மத்திய அமைச்சர் உங்களை வந்து சந்திச்சாரு. புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான ஏதாவது கோரிக்கைகள் வச்சிருக்கீங்களா? என்ன பேசு மாநில அந்தஸ்து சம்மந்தமாக ஏதாவது பேசுனீங்களா? அவர் பொறுப்பாளர், மேல பொறுப்பாளர் இருந்தாங்க, மரியாதை தான் பார்த்துருக்கோம். மத்திய அமைச்சராகவும் இருக்காரு. மத்திய அமைச்சர் மத்திய அரசு தேவையான உதவி செய்யணும்னு கேட்டுருக்கோம். என்ன மாதிரியான உதவி? எல்லா உதவி நமக்கு தேவை, நிதி சம்மந்தப்பட்ட நிர்வாகம் அத்தனையும் பேசியிருக்கோம். மாநில அந்தஸ்து தரதுனால மாநிலத்தோட வளர்ச்சி இல்லை அப்படின்றத நீங்கள் அவர்கிட்ட ஆதங்கப்பட்டது? எங்களுடைய அரசுடைய எங்களுடைய கொள்கையை என்ஆர் காங்கிரஸ் கொள்கையை வந்து மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்பது தான். அதுக்காக எப்பொழுதும் வலியுறுத்துவோம், இப்பயும் வலியுறுத்திருக்கோம். இந்த மாநில அந்தஸ்து கிடைக்காதனால இந்த தேர்தல் ஏதாவது பின்னடைவு இருக்குன்ற மாதிரி அவர்கிட்ட ஏதாவது எடுத்துரைச்சிங்களா அந்த விஷயத்தை? மாநில அந்தஸ்து கேட்போம். எங்களுடைய என்ஆர் காங்கிரஸ் பேர் தொடக்க நாளில் இருந்து அது மிக முக்கிய கோரிக்கை, மத்திய அரசு வலியுறுத்துவோம். இந்த சட்டமன்றத்தில் கூட நீங்கள் பார்த்து அனைத்து கட்சிகளும் நம்முடைய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பேசி இந்த சட்டமன்றத்தில் பார்த்துட்டோம். 16வது முறையாக மாநில அந்தஸ்து தீர்மானம் வந்து சட்டசபையை நிறைவேற்றிருக்கீங்க. கடந்த முறை அனுப்பும்பொழுது புதுச்சேரிக்கு இதே நிலை தான் தொடரணும்னு ஒரு பதில் வந்திருக்கு மத்திய அரசு வந்து. இந்த முறை நிறைவேற்றிய தீர்மானத்தோட நிலை என்னன்றது எதிர்கட்சிகள் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அனுப்பி மத்திய அரசுக்கு அனுப்பப்படும். இல்லை, ஆளுநர் மாளிகையில கிடப்பில் இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து மத்திய அரசுக்கு அனுப்பப்படும். சார் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து டெல்லிக்கு சென்ற பிரதமர் அது அப்போ சொல்லுவாங்க. இப்போ இந்த இதுக்குள்ள கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு? இந்த 2026 எலெக்ஷன் எதுவுமே கிடைக்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கையை நம்ம கிடைக்கும், நம்ம அதான் வாழ்க்கையை நம்பிக்கை தான். இது அதே நம்பிக்கை தான் மாநில அரசு கிடைக்கிற நம்பிக்கை மத்திய அரசு வலியுறுத்துவோம். சார் நீங்க கூட்டணி பாஜகவோட வச்சதுக்கே மாநில அந்தஸ்து தான் பிரதான காரணம். இப்ப கூட்டணியில மாநில அந்தஸ்து கிடைக்கலன்னா கூட்டணியில் நீடிக்கணுமா வேணாமான்னு நீங்க முடிவு செய்யணும்னு எதிர்கட்சிகள் வந்து சொல்லியிருக்காங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு மத்திய அரசு எங்களுடைய அரசு வலியுறுத்தும் நிச்சயமாக. நன்றி. புதுச்சேரி ஒரு பார்வை 2024 எனும் தொகுப்பு கையேட்டினை புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று வெளியிட்டார். புதுச்சேரி அரசு பொருளாதாரம் மற்றும் புள்ளிவிவர இயக்குநரகம் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில், புதுச்சேரி அரசு பொருளாதாரம் மற்றும் புள்ளிவிவர இயக்குநரகம் சார்பில் புள்ளி விவர வெளியீட்டான புதுச்சேரி ஒரு பார்வை 2024 எனும் தொகுப்பு கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று வெளியிட்டார் என்றும், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், அரசு செயலாளர் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் திரு SD சுந்தரேசன், புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு, புதுவை பல்கலைக்கழக இயக்குனர் கல்வி தரணிக்கரசு, துறை இயக்குனர் ரத்னகோஷ் கிஷோர் சௌரே ஆகியோர் கையேட்டினை பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரி ஒரு பார்வை 2024 எனும் இந்த கையேட்டில் புதுச்சேரி மாநிலத்தின் சமூக பொருளாதார குறியீடுகள் மற்றும் வளர்ச்சி சாதனைகள் உள்ளிட்ட தகவல்களுடன் கூடிய நிறைவான மற்றும் சுருக்கமான புள்ளி விவரங்கள் அடங்கியுள்ளன. மேலும் மக்கள் தொகை, பொருளாதாரம், வேளாண்மை, தொழில்துறை, சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு மற்றும் சமூக நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் ஒப்பீட்டளவில் தொகுக்கப்பட்ட தகவல்கள் அடங்கியுள்ளன. மேலும் திட்டமிடல், முடிவெடுத்தல் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை சிறப்பாக கண்காணிக்க இந்த கையேடு உதவுகிறது. இப்பதிப்பில் சமீபத்திய தகவல்களும் வளர்ச்சி போக்குகளை காட்டும் ஒப்பீட்டு புள்ளி விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரி மாநிலத்தின் சமூக பொருளாதார நிலையை பற்றிய வெளிப்படைத்தன்மை, தகவல் அறிதல் மற்றும் பொது விழிப்புணர்வு ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் இக்கையேடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்பதிப்பு அச்சுப்பதிப்பிலும் மற்றும் மின்னணு வடிவத்திலும் கிடைக்கும். மின்னணு பதிப்பை புதுச்சேரி அரசின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவர இயக்குநரகத்தின் https:/statistics.py.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் காணலாம் என்று அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காசியிலிருந்து புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்ட 108 பானலிங்கங்களை மாநில எல்லையில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் வரவேற்றனர். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றங்கரையில் திருக்காஞ்சியில் கங்கை வராக நதீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் வளாகத்தில் 108 அடி உயர சிவன் சிலை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. சிலையின் வளாகத்தில் நட்சத்திரங்கள் உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளன. அதன்படி கங்கையில் உள்ள 108 பானலிங்கமும் அமைக்கப்பட உள்ளது. அதற்காக காசியிலிருந்து 108 பானலிங்கம் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டன. லிங்கங்களுக்கு சிவனடியார்கள் பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி லிங்கத்தை வரவேற்று தரிசனம் செய்தனர். இதனையடுத்து சகடை எனும் சுவாமி வீதி உலா வாகனத்தில் பானலிங்கம் எழுந்தருளி திருக்காஞ்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் கோரிமேட்டில் தொடங்கி ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சிலை வரை அதன் சதுக்கம் வழியாக மூலக்குளம் சென்று திருக்காஞ்சி சென்றடைந்தது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுத் தேர்வில் 50% மேல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பரிசுகள் வழங்க உள்ள நிலையில் அதற்கான அறிவிப்பை நிர்வாகிகள் முன்னிலையில் வெளியிட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 50% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் விரைவில் பரிசுகள் வழங்க உள்ளார். முதல் 3 இடங்களை பிடித்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பரிசையும் வழங்க உள்ளார்.
ஹோண்டா ஆக்டிவா, ஸ்கூட்டர், ஸ்கூட்டி, லேப்டாப், சைக்கிள், மிக்சி, கிரைண்டர், குக்கர், ஸ்கூல் பேக், அயர்ன் பாக்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், ரெயின்கோட் உட்பட பல்வேறு பரிசுகள் வழங்குவதாக அறிவித்துள்ளார். அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதியைச் சார்ந்த மாணவ மாணவிகள் முத்தியால்பேட்டை முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் திமுக அலுவலகத்தில் இன்று முதல் தங்கள் விவரங்களை அளித்து பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இதற்கான அறிவிப்பை முத்தியால்பேட்டை திமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் எம்எல்ஏ நந்தா சரவணன் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சபரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, தொகுதி பிரதிநிதி தனசேகர், மதன் பாபு, பூபதி, பிரகாஷ், பாபு, பாஸ்கர், ரகுபதி, பாஸ்கர், சந்துரு, சண்முகம், ஜீவா, உமாபதி, உதயகுமார், வேணு மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் ஸ்ரீ ஆனந்த கங்கையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள ஆனந்த கங்கையம்மன் தேவஸ்தானம் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்ட பின்பு 108 திருவிளக்கு பூஜையில் பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.